2 நாளாகமம் 31ஆம் அதிகாரம். இவையெல்லாம் முடிந்த பின்பு வந்திருந்த இஸ்ரவேலர் எல்லாரும் யூதாவின் பட்டணங்களுக்கு புறப்பட்டு போய் யூதா பென்யமீனெங்கும் இஸ்ரவேலிலும் கூட உண்டான சிலைகளை உடைத்து விக்கிரக தோப்புகளை வெட்டி மேடுகளையும் பீடங்களையும் இடித்து எல்லாம் தகர்த்து போட்டார்கள். பின்பு இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் அவரவர் தங்கள் ஊர்களில் இருக்கிற தங்கள் காணியாட்சிக்கு திரும்பினார்கள். எசேக்கியா ஆசாரியர் லேவியருடைய வகுப்புகளை அவர்கள் வரிசைகளின் படியையும் அவரவரை அவர்கள் ஊழியத்தின்படியையும் படுத்தி ஆசாரியரையும் லேவியரையும் பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தவும் கர்த்தருடைய பாளையத்தின் வாசல்களில் ஊழியம் செய்து துதித்து ஸ்தோத்தரிக்கவும் ஒழுங்குபடுத்தினான். ராஜா கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதி இருக்கிறபடியே சந்திகளில் செலுத்த வேண்டிய சர்வாங்க தகன பலிகளுக்கும் ஓய்வு நாட்களிலும் மாத பிறப்புகளிலும் பண்டிகைகளிலும் செலுத்த வேண்டிய சர்வாங்க தகன பலிகளுக்கும் தன் ஆஸ்தியில் இருந்து எடுத்து தன் பங்கை கொடுத்தான். ஆசாரியரும் லேவியரும் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை உற்சாகமாய் கைக்கொள்ளும்படி அவர்களுக்குரிய பாகத்தை கொடுக்க ஜனங்களுக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் கட்டளையிட்டான். இந்த வார்த்தை பிரசித்தமான போது இஸ்ரவேல் புத்திரர் தானியத்திலும் திராட்சரசத்திலும் எண்ணெயிலும் தேனிலும் நிலத்தின் எல்லா வரத்திலும் முதற் பலன்களை திரளாக கொண்டு வந்து சகலத்திலும் தசம பாகத்தை பரிபூரணமாய் கொடுத்தார்கள். யூதாவின் பட்டணங்களில் குடியிருந்த இஸ்ரவேல் புத்திரரும் யூதா புத்திரரும் மாடுகளிலும் ஆடுகளிலும் தசம பாகத்தையும் தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தம் பண்ணப்பட்டவைகளில் தசம பாகத்தையும் கொண்டு வந்து குவியல் குவியலாக வைத்தார்கள். 3ஆம் மாதத்தில் குவியல் செய்ய தொடங்கி 7ஆம் மாதத்தில் முடித்தார்கள். எசேக்கியாவும் பிரபுக்களும் வந்து அந்த குவியல்களை காணும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி அவருடைய ஜனமாகிய இஸ்ரவேலை புகழ்ந்தார்கள். அந்த குவியல்களை குறித்து எசேக்கியா ஆசாரியரையும் லேவியரையும் விசாரித்த போது சாதோக்கின் சந்ததியானாகிய அசரியா என்னும் பிரதான ஆசாரியன் அவனை நோக்கி, இந்த காணிக்கையை கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வர தொடங்கினது முதல் நாங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தோம். இன்னும் மிச்சமும் இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்ததினால் இந்த திரட்சியான அம்பாரம் மீந்திருக்கிறது என்றான். அப்பொழுது எசேக்கியா கர்த்தருடைய ஆலயத்தில் பண்டக சாலைகளை ஆயத்தப்படுத்த சொன்னான். அவர்கள் அவைகளை ஆயத்தப்படுத்தின பின்பு அவர்களிலே காணிக்கைகளையும் தசம பாகத்தையும் பரிசுத்தம் பண்ணப்பட்டவைகளையும் உண்மையாய் எடுத்து வைத்தார்கள். அவைகளின் மேல் லேவியனாகிய கொனனியா தலைவனும் அவன் தம்பியாகிய சீமேயி 2வதுமாய் இருந்தான். ராஜாவாகிய எசேக்கியாவும் தேவனுடைய ஆலய விசாரிப்புக்காரனாகிய அசரியாவும் பண்ணின கட்டளையின்படியே எகியேலும் அசசியாவும் நாகாத்தும் ஆசையிலும் எரிபாத்தும் யோசபாத்தும் ஏலியேலும் இஸ்மகியாவும் மாகாத்தும் பெனாயாவும் அவன் தீமையின் கீழும் விசாரிப்புக்காரராயிருந்தார்கள். கிழக்கு வாசலை காக்கிற இன்னாவின் குமாரனாகிய கோரே என்னும் லேவியன் கர்த்தருக்கு செலுத்தப்பட்ட காணிக்கைகளையும் மகா பரிசுத்தமானவைகளையும் பங்கிடும்படிக்கு தேவனுக்கு செலுத்தும் உற்சாக காணிக்கைகள் மேல் அதிகாரியாயிருந்தான். அவனுக்கு கைக்கு உதவியாக ஆசாரியரின் பட்டணங்களில் வகுப்புகளின்படி இருக்கிற தங்கள் சகோதரரிலே பெரியவனுக்கும் சிறியவனுக்கும் சரி சமானமாய் கொடுக்கும்படிக்கு எண்ணப்பட்ட ஏழேனும் ஏற்படுத்தப்பட்டார்கள். வம்ச அட்டவணைகளில் எழுதப்பட்ட 3 வயது முதல் அதற்கு மேற்பட்ட ஆண் பிள்ளைகளை தவிர கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசிக்கிற அவரவருக்கும் தங்கள் வகுப்புகளின்படி செய்கிற பணிகளுக்கு தக்கதாய் அனுதின படி கொடுக்கப்பட்டது. தங்கள் பிதாக்களின் வம்ச அட்டவணைகளில் எழுதப்பட்ட தங்கள் வகுப்புகளின்படியே தங்கள் முறைகளில் இருக்கிற 20 வயது முதல்
அதற்கு மேற்பட்ட ஆச்சாரியருக்கும் லேவியருக்கும் அவர்களுடைய எல்லா அவர்களுடைய எல்லா குழந்தைகளுக்கும் மனைவிகளுக்கும் உண்மையின்படி பரிசுத்தமாய் விசாரித்தார்கள். ஆசாரியரில் எல்லா ஆண் பிள்ளைகளுக்கும் லேவியருக்குள்ளே அட்டவணையில் எழுதப்பட்டவர்கள் எல்லாருக்கும் கொடுக்க பட்டணத்துக்கு அடுத்த வெளி நிலங்களிலும் மனுஷர் இருந்தார்கள். இந்த பிரகாரமாக எசேக்கியா யூதாவெங்கும் நடப்பித்து தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நன்மையும் சொல்லையும் உண்மையுமானதை செய்தான். அவன் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலும் அடுத்த காரியத்திலும் என்ன செய்ய தொடங்கினானோ அதை அதிகாரம் முதலாம் வருஷத்திலே நான் அவனை திடப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவனுக்கு துணை நின்றேன். இப்போது நான் மெய்யான செய்தியை உனக்கு அறிவித்தேன். இதோ என்னும் கிறிஸ்தியாவில் எழுத்தார்கள். அதில் பின்பு நானும் ராஜாவாய் இருப்பவன் எல்லாரிலும் மகா ஐஸ்வர்ய சம்பந்தனாகி தன் ஐஸ்வர்யத்தினால் பலம் கொண்டு கிரேக்க ராஜ்யத்துக்கு விரோதமாக சகலரையும் எழுப்பி விடுவான். ஆனாலும் அல்ல, அவன் செய்த ஆளுகையின் படியும் அல்ல, அவனுடைய ராஜ்யம் பலவானாகி ஆளுதான். இவனுடைய ஆளுகை ராஜாவின் ராஜாவிடத்தில் வருவாள். அவருக்கு ஆனாலும் அவர்களுடைய கடும் கோபம் கொண்டு ராஜாவுடைய குற்றம் பலம் கொள்ள மாட்டான். சில வருஷங்கள் சென்ற பின்பு வடதிசை ராஜா திரும்ப முந்தின சேனையுடன் பெரிதான சேனையை சேர்த்து மகா பெரிய சேனையோடும் வெகு சம்பத்தோடும் நிச்சயமாய் வருவான். அக்காலங்களில் தென் திசை ராஜாவுக்கு விரோதமாக அநேகர் எழும்புவார்கள். அப்போது உன் ஜனத்தில் உள்ள தும்பரிக்காரரின் புத்திரர் தரிசனத்தை நிறைவேற்ற தங்களை உயர்த்துவார்கள். வடதிசை ராஜா வந்து கொத்தளம் போட்டு அரணான நகரங்களை பிடித்தான். தென் திசை ராஜாவின் புய பலங்களும் அவன் தெரிந்து கொண்ட ஜனமும் இல்லாமல் போம். எதிர்க்கிறதற்கு பலன் இராது. ஆகையால் அவனுக்கு விரோதமாக வருவதை செய்வான். அவன் கைவசமாகும். தன் ராஜ்யத்தின் வல்லமையோடெல்லாம் தானும் தன்னோடு கூட செம்ம நாக்கத்தாரும் வர இவன் தன் முகத்தை திருப்புவான். இப்படி செய்து கெடுதி உண்டாகும்படி அவனுக்கு ஒரு கல்வி கொடுத்தான். ஆனாலும் அவனாலே திறம்பெறான். அவள் அவன் பட்சத்தில் நில்லாள்.
பின்பு இவன் தன் முகத்தை தீவுகளுக்கு நேராக திருப்பி அநேக தீவுகளை பிடித்தான். இவன் செய்கிற நிந்தையை ஒளியல்லாமல் இவன் செய்த நிந்தையை சரி கட்டுவான். ஆகையால் தன் முகத்தை தன் தேசத்தின் அரண்களுக்கு நேராக திருப்பி அங்கு உடறி விழுந்து விடாமல் போகும். செழித்த ராஜ்யத்தில் தீய தண்ணுகிற நடத்தப்படுகிறான். அவன் ஸ்தானத்தில் அவமதிக்கப்பட்டவன் இருந்தான். இவனுக்கு ராஜ்ய காலத்தின் மேன்மையை கொடாதிருப்பார்கள். அவர்களும் இவன் சமாதானம் பேசி ராஜ்யத்தை கட்டிக் கொள்ளுவான். பிரகாசமாய் வருகிற சேனைகள் இவனாலே பிரகாசமாய் முடிக்கப்படும். உடன்படிக்கையின் தலைவன் முடிக்கப்பட்டான். அவனுடைய நாட்கள் முதல் அவன் சூடாய் நடந்து தன் வல்லமையையும் தன் சிறப்பையும் எழுப்பி ராஜா மிகவும் பெரிய ராணுவத்தோடு கலப்பான். ஆலோசனை தங்கியிருந்தால் அவன் நிற்க மாட்டான். அவனுடைய தோழர்களை சாப்பிடுகிறவர்கள் அவனை நாசப்படுத்துவார்கள். ஆகையால் அவனுடைய ராணுவம் பாகமாய் வரும். அநேக கொலைகள் இந்த இரண்டு செய்ய நினைக்கும் ஒரே பகுதியிலிருந்து ஆனாலும் அது வாய்ப்பதில்லை. குறித்த காலத்துக்கு முடிவு இன்னும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும். அவன் மகா சம்பத்தோடு தன் தேசத்துக்கு திரும்பி தன் இருதயத்தை பரிசுத்த உடன்படிக்கைக்கு விரோதமாக வைத்து அதற்கானதை செய்து தன் தேசத்துக்கு திரும்பி போவான். குறித்த காலத்திலே திரும்பவும் தென் தேசத்துக்கு வருவான். ஆனாலும் அவனுடைய நடவடி தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி அன்றாட பலியை நீக்கி அங்கே வைத்தார்கள். உடன்படிக்கைக்கு துரோகிகளாய் இருக்கிறவர்களை இச்சக பேச்சுகளினால் கள்ள மார்க்கத்தாராக்குவான். தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடம் கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள். ஜனங்களில் அறிவாளிகள் அநேகருக்கு அறிவை உணர்த்துவார்கள். அநேகரால் மட்டும் அக்கினியினாலும் சிறையிருப்பினாலும் கொள்ளையினாலும் இருப்பார்கள். இப்படி அவர்கள் வீழ்ச்சியில் சகாயம் அடைவார்கள். அப்பொழுது அநேகர் இச்சக வார்த்தைகளோடு அவர்களை ஒட்டிக் கொள்வார்கள். அறிவாளிகளை புறம்பிடுவதற்கும் சுத்திகரிக்கிறதற்கும் வெள்ளையாக்குவதற்கும் சிலர் விழுவார்கள். முடிவு கால பரியந்தம் இப்படி வர நான் செல்லும். ராஜா தனக்கு இஷ்டமானபடி செய்து தன்னை உயர்த்தி நிர்ணயிக்கப்பட்டது நடந்தேறும். அவன் தன் சிநேகத்தையும் எந்த தேவனையும் அறியாமலும் எல்லாவற்றுக்கும் தன்னை பெரியவனாக்கி அரண்மனையின் கனம் பண்ணி தன் திட்டத்தை அறியாத ஒரு அன்பிற்காகவும் செய்வது என்னவென்றால் அவர்களை மதிக்கிறவர்களுக்கு மகான் உண்டாக்கி அவர்கள் அநேகரை ஆளுமொழி செய்து அவர்களுக்கு தேசத்தை கிரயத்துக்காக பங்கிடுவான். முடிவு காலத்திலோவென்றால் தென்திசை ராஜா அவனோட முற்றுக்கு நிற்பான். வடதிசை ராஜாவும் ரதங்களோடும் குதிரை வீரர்களோடும் அநேகம் கப்பல்களோடும் சூறை காற்று போல் அவனுக்கு விரோதமாய் வருவான். அவன் தேசத்திற்குள் பிரவேசித்து அவைகளை பிரபாகித்து கடந்து போவான்.
அவன் சிங்காரமான தேசத்திலும் வருவான். அப்போது அநேக தேசங்கள் தவிர்க்கப்படும். ஆனாலும் ஏதும் அவன் தேசத்தை தன் கையை நீட்டினால் தேசம் இல்லை. எல்லா லீபியரும் எத்தியோப்பியரும் சொல்லுவார்கள். ஆனாலும் கிழக்கிலும் வடக்கிலும் இருந்து வரும் செய்திகள் அவனை கலங்கப்படும். அவன் அநேகரை அழிக்கவும் சங்காரம் பண்ணவும் மகா உத்தரத்தோடு புறப்பட்டு போய் சமுத்திரங்களுக்கு இடையில் உள்ள சிங்காரமான கூடாரங்களை போட்டான். அவனுக்கு ஒத்தாசை பண்ண அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம். வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்று யூதேயாவில் இருக்கிற அப்போஸ்தலரும் சகோதரரும் கேள்விப்பட்டார்கள். பேதுரு எருசலேமுக்கு திரும்பி வந்தபோது விருத்த சேதனம் உள்ளவர்கள் அவனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாத மனுஷரிடத்தில் நீர் போய் அவர்களுடைய போஜனம் பண்ணினீர் என்று அவங்களுடைய வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு பேதுரு காரியத்தை முதலில் இருந்து வரிசையாய் அவர்களுக்கு விவரிக்க தொடங்கி, நான் யோப்பா பட்டணத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருந்த போது ஞான திருஷ்டி அடைந்து ஒரு தரிசனத்தை கண்டேன். அது என்னவென்றால், துப்பட்டியை போல ஜீவன்களையும் மிருகங்களையும் கேட்டேன். தீட்டம் யாதொன்றும் வாய்க்குள்ளே தோன்றவில்லை என்றது. என்று மறுமொழி சொல்லிட்டு இப்படி 3 தரம் சம்பவித்த பின்பு எல்லாம் வானத்திற்கு திரும்ப எடுத்துக் கொள்ளப்பட்டது. உடனே செசரியாவில் இருந்து என்னிடத்திற்கு அனுப்பப்பட்ட 3 மனுஷர் நான் இருந்த வீட்டுக்கு முன்னே வந்து நின்றார்கள். நான் ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடைய கூட போகும்படி ஆவியானவர் எனக்கு கட்டளையிட்டார். சகோதரராகிய இந்த அன்பு கூட வந்தார்கள். அந்த மனுஷனுடைய வீட்டுக்குள் பிரவேசித்தோம். அவனுக்கு தன் வீட்டிலே நிற்கிறதை கண்டதாகவும் யோப்பா பட்டணத்தில் இருக்கிற பேதுரு என்று மறுபெயர் கொண்ட சீமோனை அழைக்கும்படிக்கு மனுஷரை அவ்விடத்திற்கு அனுப்பு, நீயும் வீட்டால் அனைவரும் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான வார்த்தைகளை அவன் எனக்கு சொல்லுவான் என்று அந்த தூதன் தனக்கு சொன்னதாகவும் எங்களுக்கு அறிவித்தான். நான் பேச தொடங்கின போது பரிசுத்த ஆவியானவர் நம்மால் இருந்தது இருந்தார். ஞானஸ்நானம் கொடுத்தால் நீங்களோ பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையை அப்பொழுது நினைவு கொண்டேன். அவர்களால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்திருக்கிற நமக்கு தேவன் வரத்தை அனுகிரகம் பண்ணியிருக்கும் அந்த வரத்தையே அனுகிரகம் பண்ணியிருக்கும் போது தேவனை தடுக்கிறதற்கு நாம் ஏமாற்றம் என்றான். இவைகளை அவர்கள் கேட்டபொழுது அமர்ந்திருந்து, அப்படியானால் ஜீவனுக்கேற்றான மனதிருந்தலை தேவன் பிரஜாதியாருக்கும் உறுதி செய்தார் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். தேவன் நிமித்தமாய் இருந்த உபத்திரவத்தினாலே வசனத்தை பட்டணம் வரைக்கும் சுற்றித் தெரிந்தார்கள். அவர்களில் சீக்கிரம் சிறந்த பட்டணக்காரமாகிய சிலர் அந்தியோகியா பட்டணத்துக்கு வந்து கிரேக்கர்களுடன் பேசி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தார்கள். கர்த்தருடைய கரம் அவர்களுடைய இருந்தது. அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். இந்த காரியங்களை குறித்து கேள்விப்பட்ட போது அந்தியோகியா வரைக்கும் சேர்க்கப்பட்டார்கள். தமிழை தேடும்படி போய் அவனை கண்டு அந்தியோகியாவுக்கு அழைத்துக் கொண்டு வந்தான். அவர் காலமாய் சபையோட கூடியிருந்து அனைத்து ஜனங்களுக்கு அந்தியோகியாவில சீசர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று.
அந்நாட்களிலே எருசலேமிலிருந்து சில தீர்க்கதரிசிகள் அந்தியோகியாவுக்கு வந்தார்கள். அவர்களில் ஒருவனாகிய அகபு என்பவன் வந்து உலகம் எங்கும் கொடிய பஞ்சம் உண்டாகும் என்று ஆவியானவராலே அறிவித்தான். அது அப்படியே கிளபோதியோ ராஜனுடைய நாட்களிலே இன்று. அப்போது சீசரில் பிரயாணிக்கத்தக்கதாக யூதேயாவில் குடியிருக்க சகோதரருக்கு உதவியாக பணம் சேகரித்து அனுப்ப வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினார்கள். அப்படியே அவர்கள் சேகரித்து பர்னபா, சவுல் என்பவர்களுடைய கையிலே கொடுத்து. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம். அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். அது யூதருக்கு பிரியமாய் இருக்கிறது என்று அவன் கண்டு பிலிப்பையும் பிடிக்க தொடர்ந்தான். அப்போது பிலிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களாக இருந்தது. அவனை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காவல்படி வகுப்புக்கு 4 போர் சேவகராக ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். அப்படியே பேதுரு சிறைச்சாலையில காக்கப்பட்டிருக்கையில் சமயத்திற்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். ஏரோது அதனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியில பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர்கள் நடுவே நிற்று கண் கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு சிறைச்சாலையை காத்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அவனிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விழாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது. தூதன் அவனை நோக்கி உன் அறையை கட்டி உன் பாதரட்டைகளை தொடுத்துக் கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி உன் வஸ்திரத்தை போட்டுக் கொண்டு என் பின் வா என்றான். அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய் என்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். அவர்கள் 1ஆம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இருப்பு கடவண்டையிலே வந்தபோது அது தானாக அவர்களுக்கு திறந்தது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு வீதி நடுக நடந்தார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். பேதுருக்கு தெளிவு வந்தபோது இதனை விடுதலாக்கும்படிக்கு அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாக அறிந்திருக்கிறேன் என்றான். அவன் இப்படி நிச்சயித்துக் கொண்டு மாற்கு என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே அநேகம் கூடி கொண்டிருந்தார்கள். தட்டின போது திறந்தாள். அவள் பேரின் சத்தத்தை அறிந்து சந்தர்ப்பத்தினால் கதவை திறவாமல் உள்ளே ஓடி வாசலுக்கு முன்னே நிற்கிறார் என்று அறிவித்தாள். அவர்கள் நீ திருத்துகிறாய் என்றார்கள். சாதித்தாள். அப்போது அவர்கள் அவருடைய தூதனாய் இருக்கலாம் என்றார்கள். தட்டிக் கொண்டிருந்தான். அவர்கள் தெரிந்தபோது அவனை கண்டு கவனித்தார்கள். அவர்கள் பேசாமல் இருக்கும்படி அவன் கையமர்த்தி தன்னை காவலில் இருந்து விடுதலையாக்கின விதத்தை அவர்களுக்கு விவரித்து இந்த செய்தியை யாக்கோபுக்கும் சகோதரருக்கும் அறிவியுங்கள் என்று சொல்லி புறப்பட்டு வேறொரு இடத்திற்கு போனான். கொஞ்சம் இல்லை. அவரை தேடி காணாமல் போனபோது விசாரணை செய்து அவர்களை கொலை செய்யும்படி கட்டளையிட்டு பின்பு யூதா தேசத்தை விட்டு செசரியா பட்டணத்துக்கு போய் அங்கே வாசம் பண்ணினான். அக்காலத்திலே ஏரோது தீவிர பேரிலும் சீவனிய பேரிலும் மிகவும் கோபமாயிருந்தான். தங்கள் தேசம் வந்து விசாரணைக்காரனாகிய துறை தங்கள் வசமாக்கி சமாதானம் கேட்டுக்கொண்டார்கள். குறித்த நாளிலே ஏரோது அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான். ஜனங்கள் இது மனுஷ சட்டம் அல்ல, இது தேவ சட்டம் என்று படித்தார்கள். அவன் தேவனுக்கு மகிமையை செலுத்தினபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். அவன் பூ தொழுத்து இறந்தான். தேவ வசனம் வளர்ந்து பெருகிட்டு சவுலும்